ஹலோ கைஸ், வெல்கம் டு Editzz. ஸோ இப்போ இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபோட்டோ பார்த்திங்கன்னா நிறைய பேர் வச்சு பார்த்துருப்பீங்க. ஸோ அதோடு தான் இந்த ஃபோட்டோ ரொம்ப ட்ரெண்டிங்கில் போய் இந்த மாதிரி எடிட்டிங் ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிருக்கு. ஸோ அதோட தான் நம்மளும் ஓகே வீடியோ அப்லோட் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ இந்த மாதிரி ஃபோட்டோ எப்படி வேறு லெவலான கார்ட்டூன் ஃபோட்டோ எப்படி உங்களோட மொபைலில் பிக்சாரில் எடிட் பண்ணுறத சொல்லி தான் இன்றைக்கி வீடியோலேருந்து பார்க்க போகிறோம். அப்புறம் இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸோ நம்ம பார்த்திங்கன்னா வீடியோ எடிட்டிங் டியூட்டோரியல்ஸ் போகிறதுக்கு பார்த்திங்கன்னா எடிட்டோகிராஃபின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் வச்சுருக்கோம். ஸோ அந்த சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அந்த சேனலுக்கு போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு சப்போர்ட் பண்ணிங்க எல்லாருமே. ஸோ அப்புறம் நம்ம இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணவங்க கீழே இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். போய்ட்டு இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்குமா கிளிக் பண்ணி ஆளுன்னு இருக்குமா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்படி போட்டாலும் போட்டாலும் கூட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி ஃபோட்டோ எடிட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் 2 அப்ளிகேஷன் தேவைப்படும். ஒன்று பார்த்திங்கன்னா டூன் ஆப்புன்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன், அப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா பிக்சார்ட்டு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டூன் ஆப்பில் போய்ட்டு உங்களோட ஃபேஸை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கார்ட்டூன் மாதிரி மாற்றிக்கணும். ஃபஸ்ட்டு அந்த டூன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஸோ இந்த டூன் ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்கள் மொபைல் இல்லை அப்படின்னா ப்ளே ஸ்டோர் போய்ட்டு இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ அந்த ஆப் ஓப்பன் பண்ண பார்த்திங்கன்னா ஒரு சில செட்டிங்ஸ்லாம் அலோவ் பண்ண சொல்லும். ஸோ அலோவ் பண்ணிட்டு உள்ளே அப்படின்னா அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ எல்லா செட்டிங்ஸையும் அலோவ் பண்ணிட்டு உள்ளே அப்படின்னா இந்த மாதிரி உங்கள் மொபைல் வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாமே காட்டும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா பாதி ஃபோட்டோஸ் காட்டல அப்படின்னா கீழே கேலரின்னு சொல்லிருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண மேலே பார்த்திங்கன்னா 3 கோடு இருக்குமா கிளிக் பண்ணிட்டு இமேஜஸ்ன்னு இருக்குமா கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ண மொபைலில் இருக்கக்கூடிய ஃபோல்டர்ஸ் எல்லாமே காட்டும். ஸோ நீங்கள் எந்த ஃபோல்டரில் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஃபோட்டோ வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டருக்குள்ளே போய்ட்டு எடிட் பண்ண போகிற ஃபோட்டோ செலக்ட் பண்ணிங்க. நான் பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காமிக்கும். ஸோ அந்த கட்டத்துக்குள்ளே உங்கள் ஃபேஸு எந்த அளவுக்கு தெரியணுமோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு இந்த அளவுக்கு தெரிஞ்சால் போதும். ஸோ வச்சதுக்கப்புறம் மேலே பார்த்திங்கன்னா டிக் கொடுத்துருங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கார்ட்டூன் ஃபோட்டோ அதில் வைக்கிறதுக்கு நமக்கு மண்டை மட்டுமே போதும். வேறு உடம்பு தேவையே கிடையாது. அந்த உடம்பு தான் நம்ம தூக்கி இதை வைக்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி கார்ட்டூன் ஃபோட்டோ வந்துடும். ஸோ அது கிளிக் பண்ண உடனே பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே இந்த மாதிரி கார்ட்டூன் ஃபோட்டோ மாதிரி வந்துடும். ஸோ வந்ததுக்கப்புறம் கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டைலில் கார்ட்டூன் ஃபோட்டோ வேணும்னு சொல்லிட்டு காமிக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் இன்னொன்று இதில் பார்த்திங்கன்னா இன்டர்நெட் இருந்தால் அதை யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுவும் இல்லாமல் ஆடு கொஞ்சம் ஓடிட்டு தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணி எடிட் பண்ணிக்கங்க. ஸோ இந்த 3ஆவதே கிளிக் பண்ணிக்கங்க. இந்த 3ஆவதை கிளிக் பண்ணி இதை ஃபுல்லாக இழுத்துட்ருக்காங்கட்டு. ஸோ இழுத்துட்டதுக்கப்புறம் மேலே பார்த்திங்கன்னா அப்ளைன்னு சொல்லிருக்குமா கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதானே இந்த மாதிரி வரும். இதில் கீழே சேவ்னு சொல்லிருக்குமா கிளிக் பண்ணி இந்த ஃபோட்டோ சேவ் பண்ணிக்கங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் பிக்சார்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா பிக்சார்ட் ஆப்பில் இந்த உடம்புல நம்மளோட கார்ட்டூன் ஃபோட்டோ எடிட் பண்ண மண்டே வைக்கலாம். ஸோ பிக்சார்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணால் பார்த்திங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா கீழே ஒரு +ன்ற சிம்பிள் இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண ஃபஸ்ட்லேயே பார்த்திங்கன்னா எடிட்டிய ஃபோட்டோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணால் இந்த மாதிரி வரும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் சொல்லிருக்குமா கிளிக் பண்ணி இதில் உங்களுக்கு எந்த பேக்ரவுண்ட் பிடிச்சிருக்கோ அந்த பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிங்க. இப்போ நான் பார்த்திங்கன்னா மஞ்சள் கலர் பேக்ரவுண்டே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் உங்களுக்கு மஞ்சள் கலர் பேக்ரவுண்டில் வச்சு தான் உங்களுக்கு ஃபோட்டோ காட்டியிருந்தேன். ஸோ அதனால தான் மஞ்சள் கலர் ஃபோட்டோ பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த கீழே பார்த்திங்கன்னா டூல்ஸ்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண கிராப் இருக்குமா கிளிக் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நீளமாக இருக்க மாதிரி இந்த மாதிரி கிராப் பண்ணிடுங்க. கிராப் பண்ணிட்டு மேலே டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்ததுக்கப்புறம் இந்த டூல்ஸுக்கு பக்கத்தில் எஃப்எக்ஸ்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இதில் எஃப்எக்ஸ்ன்னு இருக்குமா கிளிக் பண்ணி இதில் பார்த்திங்கன்னா லூமோன்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் இருக்குமா அந்த எஃபெக்ட் கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ இதில் சைடில் எப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா லூமோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி லோமோன்னு சொல்லிட்டு போட்டு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது லைட்டாக விக்னெட்டி மட்டும் ஒரு 6 ஒரு 5 வச்சுக்கோங்க. வச்சோன்னே இந்த மாதிரி கொஞ்சம் சைட்லலாம் பிளாக்காக இருக்க மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் மேலே டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்ததுக்கப்புறம் சைடில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து எப்படின்னா ஆடு ஃபோட்டோன்னு சொல்லிருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கீழே உள்ள அந்த உடம்போட அந்த இமேஜ் கிளிக் பண்ணிங்க. இந்த இமேஜோட உங்களுக்கு லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா போய்ட்டு டவுன்லோட் பண்ணிங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் மேலே ஆடுன்னு சொல்லிருக்குமா கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் எல்லாமே கட் பண்ணி ரிமூவ் பண்ணி பிஎன்ஜியாக தான் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ண பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுக்கோங்க. உங்கள் ஃபோட்டோவோட பேக்ரவுண்டில் கீழே
மேலே கொஞ்சம் இடம் கிடக்க மாதிரி கீழே இந்த மாதிரி இறக்கி வச்சுங்க. வச்சதுக்கப்புறம் மேலே வந்து டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் சைடில் எப்படி ஸ்க்ரோல் பண்ணுவாங்க. ஸ்க்ரோல் பண்ண வந்து எப்படின்னா ஆடு ஃபோட்டோன்னு சொல்லிருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா மொபைலில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாமே காட்டும். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்ட்டூன் ஆப்பில் கார்ட்டூனை எடிட் பண்ணி சேவ் பண்ண தெரியுமா, அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மேலே ஆடுன்னு சொல்லிருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உங்கள் ஃபோட்டோ வந்து வந்துடும். வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணலாம். இந்த சைடில் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா கட் அவுட்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இந்த மாதிரி வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உடம்போட சைடில் ஃபுல்லாக ட்ராப் பண்ணுங்கள். ட்ராப் பண்ணிட்டு ரெண்டையுமே இந்த மாதிரி சேர்த்து விட்ருங்க. சேர்த்து விட்டதுக்கப்புறம் மேலே ஆரோ சிம்பிள் இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண இந்த மாதிரி லோடிங்கில் வந்துட்டு உங்கள் ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்ட் எல்லாமே கரெக்டாக ரிமூவ் ஆகி வந்துடும். ஸோ இப்போ நான் வந்து கரெக்டாக பண்ணல. ஸோ அதனால் சரியாக ரிமூவ் ஆகாமல் வந்துடுச்சு. ஸோ அதனால் மறுபடியும் நல்லா பண்ணிக்குவோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எல்லாமே ரிமூவ் ஆகி வந்துடுச்சு. ஸோ இந்த ஐ சிம்பிளை கிளிக் பண்ணி கரெக்டாக எல்லாமே ரிமூவ் ஆகிருக்கான்னு பார்த்துக்கிங்க. கரெக்டாக எல்லாமே ரிமூவ் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் மேலே சேவ்னு சொல்லிருக்குமா கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணோன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ வந்ததுக்கப்புறம் உங்கள் கழுத்து மட்டும்தான் இதுக்கு வந்து தேவை. மீதி இருக்க எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி விட்ருங்க. மேலே அந்த எரேஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு இந்த கீழே எரேஸ்ன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த சட்டை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி விட்ருங்க. அந்த இதை வந்து கிளிக் பண்ணிட்டு இந்த சைஸு ப்ரெஷ்ஷோட சைஸ் இது எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணி விட்ருங்க. இப்போ நான் வந்து கழுத்துக்கு கீழே இருக்க எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் மேலே டிக் கொடுங்க. டிக் கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவை தூக்கி உங்களோட அந்த உடம்போட கரெக்டாக செட் ஆதான்னு வச்சு செட் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ அந்த செட் பண்ணும்போது தேவையில்லாமல் அந்த சட்டையில் ஏதாவது தெரிஞ்சு அப்படின்னா கழுத்தில் உள்ளது அதை மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க. ஏன்னா அது இருந்துச்சுன்னா அசிங்கமாக தெரியும். ஸோ நான் ரிமூவ் பண்ணிடுறேன். மூவ் பண்ணிட்டு மேலே டிக் கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எல்லாமே கரெக்டாக செட் ஆயிடுச்சு. செட் ஆனதுக்கப்புறம் மேலே இந்த டிக் கொடுத்துருங்க. ஸோ இந்த கழுத்துக்கிட்ட தெரிகிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து தெரியாமல் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் கீழே ஃபஸ்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அந்த எஃபெக்ட்ஸ்ன்னு இருக்குமா கிளிக் பண்ணி சைடில் அப்படி ஸ்க்ரோல் பண்ணுவாங்க. ஸ்க்ரோல் பண்ணுறது எப்படின்னா ICY4ன்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் வந்து இருக்கும். ஸோ அந்த எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. சைடில் அப்படி ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இருக்கும். ஸோ இந்த இருக்குது ICY4ன்னு சொல்லிட்டு இந்த எஃபெக்டை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேடுன்னு சொல்லிருக்கும். அதை கிளிக் பண்ணி அப்படின்னா அந்த கலர் வந்து கொஞ்சம் வரும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி கலரில் வேணுமோ அந்த இதுக்கு நேரம் வச்சுட்டு மேலே டிக்கோ கொடுத்துருங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா ரியல் கார்ட்டூன் பிசியில் பண்ண மாதிரியே ரியல் கார்ட்டூனில் பண்ண மாதிரியே வந்துடும். ஸோ எல்லாமே ஒரே கலராக ஒரே மாதிரியே வந்துடும். அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் சிம்பிள் இருக்க மாதிரி கிளிக் பண்ணி உங்கள் ஃபோட்டோ வந்து சேவ் பண்ணிக்கங்க. அப்புறம் இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குமா கிளிக் பண்ணி ஆளுன்னு இருக்குமா கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் எப்படி போட்டாலும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி மக்களே. மீண்டும் உங்களை அடுத்து நல்லதொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, பாய்.